ஸோ வாரம் வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை லீடர்ஷிப் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போச்சு. எஸ் மேம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தோம். அந்த ஹோம்ஒர்க் யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த ஹோம்ஒர்க் நம்ம ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டோமா? ஷேர் பண்ணலாமா? லாஸ்ட் செஷன் அட்டன் பண்ணவங்க நோட் பாத்துக்கலாம், எழுதி வச்சிருக்கிறது பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் லாஸ்ட் செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஷேர் பண்ணலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இது சொல்லி முடிச்ச அப்புறம் தான் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். அடுத்த பாயிண்ட் கனெக்டட் டு தட் பாயிண்ட். அதனால மேமா சொல்லலாம். எஸ்மா, லீடர்ஷிப் இதுல வந்து எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து எல்லாருக்கும் நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து வந்து தொலைநோக்கு பார்வை, லாங் டைம் இதை பார்க்க சொன்னீங்க. அடுத்து வந்து மற்றவங்களை வந்து கீழே அமுக்கிட்டு நம்ம மேலே ஏறணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. வந்து அதாவது ஒரு கட்டம் மேல போற மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களை நகர்த்த அது என்ன சொல்லித்தரணுமோ அது சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இதுல ஏதாவது விட்டுருக்கேனா என்னன்னு தெரியல. இல்ல அடுத்தவங்க மேல போக்குள்ள நம்ம ஒருத்தரை அறிமுகப்படுத்துறோம், அவங்க மேல போக்குள்ள அதை பத்தின ஃபீல், உனக்கு என்ன ஃபீல் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பொறாம இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இப்போ அந்த எம்எம்ஜி வந்து ஒரு பொறாம உள்ளுக்குள்ள ஒரு சைட்ல இருந்தாலும் எம்எம்ஜி வந்து அதை ஒரு சந்தோஷமா பார்க்க சொல்லி கத்து கொடுத்துருக்கு. இது ஒரு பக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு அப்படிதான் பாப்பேன். ஓகே, தேங்க்யூமா. சூப்பர். நம்ம எம்எம்ஜில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆரம்பிச்ச பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்படி வந்துட்டே இருக்காங்க. அதுல சில ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த லெசன் அவங்க படிக்கிறத பார்த்து, அந்த லெசன் அவங்க ஷேர் பண்றத பார்த்து நம்மளுக்கு தோணும் படிச்சா இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏற்கனவே சாரே சொல்லியிருக்காங்க, நம்ம மாஸ்டரே சொல்லியிருக்காங்க, செந்தில் சிங்கப்பூர் மாதிரி நான் இன்னும் எந்த ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கல அப்படி சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணு சரியா சொல்லுவேன், அவங்கள இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் 9 விஷயம் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட இந்த விஷயத்துல இது செஞ்சிருக்கேன், இந்த விஷயத்துல இது செஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து நிற்பாரு. இப்ப பீரியட் ஆஃப் டைம்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் சில இடங்கள்ல நான் அதே செந்தில் சிங்கப்பூரை பார்த்துட்டு இருக்கிறேன், நேம் எதுவும் சொல்லல. அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிற விதம், எடுத்துக்கிற விதம் அதே மாதிரியே போய்கிட்டே இருக்குது. டன். செல்வானந்தம் ஷேர் பண்ணலாம். எஸ் மேம். இப்போ நம்ம பவர் கொடுக்குறோம், அந்த பவர் கொடுக்குற மாதிரி நம்ம இருக்கிறோமா அப்படின்ற விஷயம் அது ரொம்ப முக்கியமா இருந்தது. அடுத்து வளர்றோம், வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வளர்ந்துகிட்டே இருக்கும்போது அதுல நமக்கு ஞானம் வருதா, அவங்க வளர்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஞானம் கிடைக்கும், இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, சூப்பர். வேற யாரும் ஷேர் பண்ணணுமா? லாஸ்ட் செஷனுக்குள்ள நம்ம என்னலாம் அறிவியல் சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோம்வொர்க் என்ன கொடுத்தோமோ அதுல போயிருவோம். சொல்லுங்க. பவர் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, அவங்க நம்மளோட நல்லா போறாங்க அப்படின்னா அதை பார்த்து வந்து ஹாப்பியா இருக்கும். நான் வந்து அப்படிதான் இருக்கிறேன். என்னோட மேல போனா எனக்கு சந்தோஷம் தான். ஒரு ஸ்டேஜ் ஏறினா ரெக்கக்னேஷன் வாங்கினாங்க அப்படின்னா எப்பயுமே ஹாப்பியா தான் இருக்கும். நம்ம பீப்புள் மேல போறதுனால ஹாப்பியா இருக்கும். அந்த விஷயம் எனக்கு எப்பயுமே பிடிச்சிருக்கு. சூப்பர். இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல ஹோம்வொர்க் ஒண்ணு கொடுத்திருந்தோம். இதே பாயிண்ட் தான் எல்லாரும் முடிச்ச எண்ட், 3 பேரும் முடிச்ச எண்ட் பாயிண்ட்ல டீம் நம்மளை விட மேல போய்கிட்டே இருக்காங்க. இப்ப மாயமா சொன்னாங்களா, கொஞ்சம் பொறாம வரும் தான், எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ணலாம். அப்புறம் நம்ம லெசன் ஷேரிங் பண்ணலாம். கோபி சொல்லலாம். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு அது பாட்டு போட்டுமே விட்டுறணும். நம்ம போயிட்டு இடையில பேசுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க சரியா கொண்டு போயிருக்காங்க டீம் மூவ் ஆகுதுன்னா அதை அப்படியே விட்டுறணும். நம்ம போயிட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, டன். இது வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிற விட நம்மளோட எஸ் நீங்க சொன்னது கரெக்ட், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சாடி இருந்துட்டு அவங்கள வளர விட்டுறணும். குட் பாயிண்ட். நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும், வெளியில ஒண்ணு நம்ம செய்வோம், உள்ளுக்க நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும், நம்ம இடத்துலயும் இருந்து பாருங்க. நம்ம யாரையாவது லீடர்ஸை பார்த்திருப்போம் இதுக்கு முன்னால, அவங்கள விட அவங்க டீம் வந்து வளர்ந்து பெருசா போய்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு 4 பேர் தான் இருப்பாங்க, அவரோட டீம் மெம்பருக்கு 40 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம லீடர்ஸ் பார்த்ததையும் நம்ம எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணலாம். சேத்தாப்ல. டன்.
அறிவிலன் சொல்லலாம். எல்லாருமே ஷேர் பண்ணலாம் லீடர்ஷிப் உள்ள பாயிண்ட்ல. நான் வந்து 2 பேருக்கு தனியா இந்த பவர் வந்து தனியா கொடுத்துருக்கேன் 2 பேருக்கு. எங்க டீம்ல யாருக்கும் தெரியாது, ஆனா அவங்களுக்கே தெரியாது. அதுல ஒரு லீடர் வந்து அவங்க சரிங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணா தெரிஞ்சு அந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணாலும் அந்த டீமே வேலை செஞ்சு. நேற்று வந்து சும்மா ஒரு 7 மணிக்கு ஒரு ஜூம் வந்து பேசிட்டே இருக்கும்போது அப்போ டக்குன்னு பேசினேன். ஓகே, உங்க எல்லாருமே வந்து நீங்க ஓகே பண்ணாம நினைக்கிறீங்க அவ்வளவுதான் சொன்னேன். அந்த ஜூம் முடிஞ்ச உடனே எல்லாமே வந்து ஆக்டிவிட்டியில இறங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது நான் வந்து பவர் கொடுத்துருக்குறது. இன்னொருத்தன் புது லீடர் தான், அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. அதாவது பழைய ஆள் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு பவர் கொடுக்கல. ஏன்னா அவங்க அதுக்கு தயாராகல. அதனால புதுசா வந்தவங்களுக்கு பவர் கொடுங்க, பழையவங்களுக்கு பவர் கொடுங்க. ரொம்ப பழையவங்க ஏன் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் பவர் கொடுக்கல, அதுக்கு இன்னும் தகுதி ஆகல. அதனால வந்து அது பெண்டிங் வச்சு. ஓகே, சூப்பர். இப்போ நம்மளுக்கு நம்ம டீம் நம்மளோட மேல போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஃபீல் ஆகும்? ரூபன் ஷேர் பண்ணலாமா? உங்களுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணலாம், பரவாயில்ல. வணக்கம் மேடம். ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம மேல போனா சந்தோஷம் தான் படணும். அடுத்து நம்ம அவங்க கிட்டயும் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு கீழே வந்தவங்க மேல வந்தவங்க இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஓகே, நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கீழே வந்தவங்கன்னு இல்லாம நமக்கு லைஃப் தானே, அவங்க லைஃப் லைன் தானே. அப்படிங்கிறனால நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். சூப்பர், சரி, வெல் டன். இப்போ லெசன் போலாம். லெசன்ல வர ஒரு பாயிண்ட்ஸையும் கவனிச்சு எழுதிக்கிட்டே வரலாம், நோட் பண்ணி வச்சுட்டே வரலாம். சின்ன சின்னதா நோட் பண்ணி வச்சுட்டு வரலாம். அப்புறம் அதை ஷேர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கேட்ட விஷயத்துக்கு என்ன ஃபீல் ஆகும், மத்தவங்க நம்மள என்ன பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து லெசன் பிளே ஆகும். நிறைய பேர் வந்து அப்படி டாப்ல இருந்து அப்படி தனி சேர்ல இருந்து அந்த மரியாதை போற இடத்துல கைத்தட்டி அதெல்லாம் பார்த்து வந்து அந்த அந்த சந்தோஷம், அந்த பெருமை, அந்த ஈகோ, நம்ம கொடுக்குற மரியாதை இது வேற கிடைச்சிடக்கூடாது. அது வந்து எல்லாராலையும் சகிக்க முடியாது, எல்லாராலையும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எங்க வீட்டுல நான் மூத்த பையன், அதனால மாமா பொண்ணு கல்யாணம் வேற எந்த விஷயம்னாலும் சரி மூத்தவனை கூப்பிடுங்க. மூத்தவன் அது நம்ம ஊர்ல உண்டு விளக்கு உண்டு. மூத்தவனா வந்து மாலை போடணும், மூத்தவன் அதை எடுத்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, இளையவனும் பண்ணலாம் அழிஞ்சிட்டு நான் என் தம்பி வச்சு பண்ண சொல்லுவேன். இது வந்து எவ்வளவு பாசிபிள். நம்ம ஈகோ அங்கங்க உடைக்கணும். ஏன்னா அந்த மரியாதை வந்து போகும் இல்லையா. நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது, நம்ம டீம் மெம்பர்ஸ் வளர்க்கும் போது, குழந்தைய வளர்க்கும் போது பெருமையா இருக்கும். ஆனா நம்ம கூட வேலை செய்த ஒருத்தனும் அல்லது நம்ம டீம்ல இருக்க ஒருத்தவங்க நம்மளோட வளர்ந்து வேற லெவலில் போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது சகிக்காது. உள்ளுக்குள்ள ஒரு லைட்டா ஒரு புகைச்சல் இருக்கும். இது ஒரு ஜேர்னல் தான். ஈகோ வந்து இதுல வராது. ஈகோ பத்தி நான் கம்ப்ளீட்டா பேசல, பட் அங்க வந்து இடிக்கும். அதனாலதான் நம்ம மத்தவங்களை வளர விட மாட்டோம் அப்படின்னு சொல்றேன். எப்பவுமே மேல இருந்து எல்லாரும் கீழே பார்த்து பழகிட்டு நம்ம யாராவது மேல போய் கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கணும், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் இவங்க உயரத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பிடிக்காது யாருக்கும். இது ஹியூமன் நேச்சர். இந்த மாதிரி விஷயங்கள் யாரு பண்ணும் அப்படின்னா ஒரு பயம் உள்ள ஒரு லீடர்ஸ் பண்ணுவாங்க. யாரையும் மேல விட்டுறக்கூடாது, ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ணாத ஒரு லீடர்ஸ் தான் பண்ணுவாங்க. நீங்க எந்த பயந்த லீடரையும் காட்டுங்க, அவங்க மற்றவங்களை வந்து வளர விட்டுருக்க மாட்டாங்க. ஓப்பனா நிறைய விஷயம் அவங்களை செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு பவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, நம்ம வந்து பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்மளோட கோயிலில் உள்ளவங்களை வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளோட பெஸ்ட்டை பண்ணாங்கன்னா அது எப்போ தெரிய வரும்? அவங்களுக்கு அந்த பவர்லாம் கொடுத்து செய்ய சொல்லும் போது தான் நம்ம செய்கிற ஏரியாவில் அவங்க நம்மளோட பெஸ்ட்டாக பண்ணலாம். அது எப்போ தெரியும்? நம்ம பவர் கொடுத்தா தெரியும். இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாமா? அறிவியல் சொல்லலாம். இந்த விஷயம் நம்ம டீம்ல இருக்கு. கீழே இருக்கவங்க மேல போறாங்க, மேல போறது இவங்களுக்கு பிடிக்கல, ஈகோ ஃபார்ம் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள. நம்மளோட இப்படி மனசுக்குள்ள நம்மளோட பெருசா இருக்கணும், என்கிட்ட கேட்டு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. ஆனா அவங்க வளர்ந்துட்டு போறாங்க, இவங்களோட பல மடங்கு மேல போயிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டு சொல்லணும். அவங்க பிடிச்சி காலை பிடிச்சி இழுப்போம்ல, ஒருத்தர் வளர்ந்து போறவங்கள காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த இலக்க விடாம பாதுகாக்கிறது என் வேலையா இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு லேட் இருக்காங்க, அவங்க பிளட் ரிலேஷன் தான். இவங்க என்ன பண்றாங்களோ அவங்கள கவனிக்கிறதா வேலை. இவங்க வேலை அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அதை மட்டும்தான் வாட்ச் பண்றாங்க.
இந்த மாதிரி 2 லீடர் இருக்காங்க. ஓகே, இப்போ அறிவுலகன் நெக்ஸ்ட் ஷேர் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ அறிவுலகன் ஷேர் பண்ணதுல இருந்தா பாயிண்ட். நிறைய பேரை வந்து நம்ம அவங்களுக்கு பவர் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா இடங்கள்ல இருந்து பிரச்சனை வரும். கீழே இருக்கிற லீடர்ஸ்ட இருந்து, மேல இருக்கிற லீடர்ஸ்ட இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்தும் பிரச்சனை வரும். அவங்கள வந்து ஐயோ இவங்களை காப்பாத்துறதே என் வேலையா போச்சே அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் வரும். வேற வழி இல்ல, இவங்க தான் நம்ம பவர் கொடுத்துருக்கோம், இவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லா தடங்கல்களும் வரலாம். இத கரெக்டான லீடர் முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க. ஏய் இங்க இருந்து பால் வரப்போதே, ரெடியா இருக்கியா நீ அப்படின்னு வரும். இதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி வச்சிடணும். எனக்கு தோன்றது என்னன்னா, முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம்னா ரெடியா இருப்பாங்க. இப்போ பால் வரப்போது, நான் அடிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டாவே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டோம் ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் முன்னாடியே எழுதியாச்சு. என்ன கொஸ்டின் வேணாலும் வரட்டும், ஐ எம் ரெடின்னு ரெடியா இருப்போம். நம்ம செல்வனந்தம் ஷேர் பண்ணலாம். எஸ் மேம். இப்போ நான் எனக்கு பெரிய டீம் இல்லைனாலும் நான் டீம் இருக்க மேலே உள்ள அப்ளைனை பார்ப்பேன். அப்ளைன்ல 2 லீடருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் 100 டீமை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. என்கிட்ட பேசும்போது பூரா இதே தான் பேசுவாங்க. அந்த டீம் அப்படி பண்றாங்க, இந்த டீம் இப்படி பண்றாங்க, அவங்க இந்த ரேங்க் முடிச்சிட்டாங்க, இந்த ரேங்க் முடிச்சிட்டாங்க, நீங்க ஏன் பண்ணல. எனக்கு வந்து ஹைட் பண்ற மாதிரி தெரியும், ஆனா நம்மளை வந்து வேற மாதிரி வழி நடத்துற மாதிரியே போகும். அவங்கள பத்தி பேசுறதுக்கே டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. வேற அவருக்கு மேல உள்ள லீடரை பத்தி பேசுறதுக்கே டைம் போகும். அப்போ மொத்த மைண்டும் எனக்கு அதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகி நெகட்டிவ் மைண்ட் ஆயிடும். இப்படியே இருக்காங்க, நம்ம பாசிட்டிவா வர முடியாது. இந்த சூழல் இருந்ததுனாலதான் எம்எம்ஜிக்குள்ள வந்ததே. படிக்கணும், அப்ப இதை பத்தி படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான காரணம் இது ஒண்ணு. சூப்பர். மயக்குமரிமா ஷேர் பண்ணலாம். எஸ் மேம், எனக்கு 2வது பாயிண்ட் எனக்கே கொடுத்த ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குது. பயம் இருக்கிற லீடர் தான் பொறாமப்படுவாங்கன்னு அது ஒரு ஆணித்தரமா இருந்தது. சுருக்குன்னு அந்த இது சென்டென்ஸ் வரும்போதே. ஸோ இனிமே நான் பயம் இல்லாத லீடரா இருக்க என்ன நான் மாத்துறேன். அடுத்து பவர் கொடுத்தா அவங்க நம்மளோட பெஸ்டா செய்வாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. எங்க டீம் இல்ல, எங்க கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு இருக்கிற சீனியர் எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண மாட்டாங்க. எனக்குன்னு இல்லை, எங்களுக்கு அவருக்கு கீழே இருக்க யாருக்கும் ஒரே ஒரு நபரை மட்டும்தான் தூக்கி விட்டுட்டே போவாரு. ஆனா இன்னொரு லீடர் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்றது, நீ ஏன் போய் என் டீம்ல கவனிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி அவரே ஆஃப் பண்ணிட்டு, ஆனா அவர் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட முறையில போன் போட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ எனக்கு கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்றாரு. அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த இவரை விட டாப்ல இருக்க லீடரும் ஊக்கப்படுத்தல, இவரும் அதுங்கள. ஆனா இந்த ஹெல்ப் பண்றவர் மட்டும் அவ்வளவு உற்சாகமா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எல்லாராலையும் கௌரவிக்கப்பட்டார். அதை பார்க்கக்குள்ள நான் உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், சார் நானே டீம்ல ஏறு வாங்கின மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு. அப்ப அவர் செய்யக்கூடிய ஹெல்ப் வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு நினைக்க சொல்லுது. அந்த மாதிரி ஒரு லீடரா நம்மளும் பிற்காலத்துல மாறணும் அப்படிங்கிறது. சூப்பர். இந்த பாயிண்ட யார் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செக்யூர்ட் லீடர், அன்செக்யூர்ட் லீடர். பயந்து போய் ஐயோ நான் இதை பண்ணா என் டீம் என்ன விட்டு போயிடும், ஐயோ நான் அதை பண்ணா என் டீம் என்ன விட்டு போயிடும், இப்படியே பயந்துட்டு இருந்தோம்னா டீமை வந்து போக விடாம பாதுகாக்கிறதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் இருக்கும், அவங்கள வளர்க்கறதுல கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிடும். எங்க டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, எப்படியும் வேலையை செஞ்சு பிடிச்சிருவாங்க. யாருக்கிட்ட வேணாலும் போய் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் யாருக்கிட்ட வேலை போனாலும் நான் வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு இருப்பாங்க. யாரு வேணாலும் சொல்லி விடுங்க, நான் யாருக்கிட்ட வேணாலும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆல்ரெடி ஆயிரும். நம்ம இந்த லெசன்ல சொல்லிருக்காங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். பாத்தியா என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை எவ்வளவு சூப்பரா பண்ணுது பாரு, எல்லாம் பண்ணுது. டீம் மெம்பர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்கோமா, நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மளை விட அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்ந்துகிட்டே போவாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்ம எல்லாரும் கூட நல்லா தான் இருப்போம். இந்த அவுட் சைடு ஃபோர்ஸஸ் வந்து நீ எல்லாம் என்ன லீடரு, உன் டீம் உன்னோட பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு அங்க வந்து ஒரு ஃபயரிங் ஒர்க் நடக்கும். அதுதான் இந்த மாதிரி எத்தனை ஃபோர்ஸஸ் வருதோ, பயமே இல்லாத லீடர், செக்யூர்ட் லீடர் இதெல்லாம் எதையுமே காதுல போட்டுக்க போறதே கிடையாது. நான் எங்க போயிட்டு இருக்கேன், என் டீம் எங்க போயிட்டு இருக்கேன், நான் எங்க என் டீமை கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெளிவா போயிட்டு இருப்பாங்க.
வேற யாரு இந்த பாயிண்ட்ல ஷேர் பண்ணலாம்? ஐந்துரை, பசுபதி. பசுபதி பாசிபிள்னா ஷேர் பண்ணலாம், ஒன்னும் இஷ்யூ இல்ல. எஸ் மேம், என்னோட ஆஃபீஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஓகே. எனக்கு மேலே இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து அவர் வெளியில இருக்கிற ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் கூட பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு இவர் கைட் பண்றாரு. நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா வந்து அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருந்தது. அது எதிர்த்து எனக்கு காதல். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், ஏன் இந்த மாதிரி இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஹெட்லைன் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, டீப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கே ஃபீல் ஆகும், இதுக்கு சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இது ஃபீல் ஆகும். ரொம்ப கரெக்ட். இந்த ஆபீஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது இந்த ஒர்க்கை தான் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன், பண்ணுனா வீட்டுக்கு போயிருவேன் 6 மணிக்கு அப்படின்னு தோணி இருக்கு எனக்கு. அல்லது நின்றுகிட்டே இருந்து 7-8 மணி வரைக்கும் ஓவர் டைம் நின்று, ஏன்னா அவங்க 5:30க்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கத்துட்டு நம்ம பண்றதுக்கு ஒரு 7-8 மணி ஆயிரும். பரவாயில்ல, வேற வழி இல்லை அப்படின்னு உட்கார்ந்து பண்ணிட்டு போறது. அறிவுலையும் ஷேர் பண்ணலாம். எங்க லீடர் கூட ஆரம்பத்துல மாஸ்டர் ட்ரைனிங் அட்டன் பண்ண சொன்னார். என்ன கம்பெனி கொடுக்காத ட்ரைனிங்க போய் அட்டன் பண்ண. ஷேர் பண்ணலாம் அறிவுலகன், உங்க வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். அதாவது கம்பெனியில கொடுக்காத ட்ரைனிங்கா அப்படின்னாங்க, அங்க போய் அட்டன் பண்றீங்க அப்படின்னாங்க. நான் பதிலே சொல்லல. அப்புறம் ஒரு வீடியோ போட்டோன்னா காலையில 5 மணிக்கே ஒரு இது நம்ம கம்பெனியினுடைய ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தோம். போடும்போது நீங்க இந்த மாதிரி பேசலாமா, அப்படி பேசலாமா, எல்லா லீடர் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு டைம் சொன்னாங்க. அப்ப சமீபத்துல நம்ம கம்பெனில அந்த ஹெல்த் சம்பந்தமா ஒரு டைம் ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் வந்து இப்போ லேட்டஸ்டா அன்பளை மேடம் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. நான் அதை ஸ்டேட்டஸ் வச்சு விட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வச்சு விட்டோன்னே அந்த அவர் லீடர்கிட்ட ஏதோ ஒரு இதுக்கு ஃபோன் பேசினாலும் அந்த நம்பர் அப்படியே பதிஞ்சிட்டு ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அதை ஃபுல்லாக பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் சொல்லிப்பாரு, இந்த அப்செஷன் கேண்டலிங்ல முகத்து பூசுறீங்களா, நாங்க அதுக்கு பொடியை அரைச்சு பூசினாலே அதே சரியாகும், நீங்க என்னமோ ப்ராடக்ட் தரீங்கன்னு சொன்னோடனே அது இன்சியல்ல பார்த்துட்டு அவர் வந்து தப்பா பேசுறான்னு நினைச்சிட்டாங்க. அது ஃபுல்லா வீடியோ பார்க்கல. அப்போ நீங்க ஃபுல்லா வீடியோ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே கேட்கலாம். இப்போ லாஸ்டா பேசும்போது மாஸ்டர் வந்து அந்த இன்டர்வியூ இருந்துச்சு. ஒரு டைம் வந்து நான் வந்து இந்த ஹெல்த் சம்பந்தமா என்ன பண்றேன், வெயிட் குறைக்கிற என்ன பண்றேன், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வச்சிருந்தோம், லைவ் ட்ரைனிங்கு. அதுல அதை வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஃபுல்லா பார்த்துருப்பாரு போல. பார்த்துட்டு உடனே சார் அவ்வளவு பெரிய ட்ரைனிங் பெரியதாயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வியக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த வந்து அப்படியே மாறி இருக்கு. இது எங்க டீம்ல வந்து ஏன் அந்த மாதிரி அந்த கீழே இருக்கவங்க மேல போகும்போது பிடிக்கல, அவ்வளவு மாறி போடுறாங்க அப்படின்னா, அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்கெல்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணல. எம்எம்ஜி மாதிரி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணாம இருக்குது, பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இல்ல. அதனால அந்த ஈகோ சூப்பர். ஈகோவெல்லாம் பிரேக் பண்ணலான்ட்டு நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பேசலாம். மயக்குமாரியமா சொல்லலாம். ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு, அதை ஷேர் பண்ணலாங்க. எனக்கு அப்ளைன் வந்து என்ன எப்ப பாரு மீட்டிங்ல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே எனக்கு அட் அ டைம்ல உடனே வந்தது, நீங்க நெட்சர்ஃப் மீட்டிங் உங்களுக்கு அடிக்கடி போடுறாங்களா, அதுல உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு 10 பங்கு எனக்கு அதிகமா கிடைக்குதுன்னு வாயே தரக்கல, டக்குன்னு போன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, தன்வா. வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணணும்? எப்படியாப்பட்ட லீடரா நம்ம இருக்கணும் அப்படின்னா, டீம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த டீம் வந்து ஹானஸ்டா மனசார என் லீடர் கூட எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவங்க கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசார நம்ம கூட இருக்கிறதும், பிளஸ் வந்து ஐயோ இவர் கூப்பிட்டா நம்ம போகல, இவர் சொன்னா நம்ம செய்யல அப்படின்னா நம்மள தூக்கிடுவாங்க. நிறைய கம்பெனி எல்லாம் மிரட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா? எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் இதை செய்யாம இரு, ஐடியா எப்படி தூக்கி காட்டுறேன், நீங்க இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ண முடியாது அப்படிலாம் இருக்கு. நான் உண்மையிலேயே டவுட் கேட்டிருக்கேன் சார் கிட்ட போய், சார் இந்த மாதிரிலாம் நிஜமாலே கம்பெனில ஐடியா தூக்க முடியுமா, எவ்வளவு பெரிய கம்பெனி அது,
MCA எல்லாம் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிலாம் ஐடியா ஒருத்தவங்கள தூக்கி ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கும் லீடர்ஸ் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் மிரட்டுற லீடர்ஸை பார்த்தா என்ன தோணும்? மாயாமா ஏதோ ஆக்ஷன் சொல்றீங்க. விரட்டி விலகணும். போயாண்டு போயிட்டே இருக்கணும் மேடம். அதுல இருந்து நம்மள திரும்ப அடுத்து நம்ம வேற டீம்ல இணைஞ்சா நம்மளால செய்ய முடியாதா என்ன? போயாண்டு போயிடணும். இவங்களுக்கு பெயர் தான் அன்செக்யூர்ட் லீடர். பயத்துல ஐடியா க்ளோஸ் பண்ணுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு மிரட்டுறது. இவங்க கூட எல்லாம் நம்ம மனசார என் லீடர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எந்நேரம் அந்த லீடரை பத்தி நம்மளால பெருமையா பேச முடியுமா? ஒரே ஒரு விஷயம், இந்த ஆள் இப்படி செஞ்சிருவாரு, இவங்க இப்படி செஞ்சிருவாங்க அப்படின்னு பயத்துல மட்டுமே அவங்க சொல்றதை செஞ்சுக்கிட்டு அவங்க கூட நம்ம இருப்போம். ஹானஸ்டா தெரிய வந்துடும் நம்மளுக்கு. அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். அதுக்கு நம்ம லெசன் போலாம். எங்க அப்ளைன்ல அந்த மாதிரி இருக்குது. அவர் நல்ல ஒரு லெவல்ல இருக்கும்போது டவுன்லைன் வந்து செயினை போட்டு குடிமையெல்லாம் வளர்த்துட்டு ஒரு ரவுடி மாதிரி வந்து உள்ள வந்து பிசினஸ்க்கு வந்தவர். இன்னைக்கு அவர் சேஞ்ச் ஆகிட்டு இன்னைக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி 2 மந்த்துக்கு முன்னாடி அவருக்கு மேலே போயிட்டார். ஆனால் அவருக்கு ஹாப்பியாக இருக்காரு. அப்ளைனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கிறார். அவர் கூடயே தான் இருக்கிறாரு. அவரை விட்டு பிரியல. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா இந்த லெவலில் இருக்காங்கன்னா தனித்தனியாக வந்து ஒரு டீம் போட்டு தனித்தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே இதில் இருக்காங்க. அந்த விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி விஷயம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஐடி மாத்துறது, காலி பண்ணுறது எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க, நெஞ்சு வெடிச்சிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு போனால் உயிர் இருக்குமா இல்லையான்னு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எப்போ என்ன பேசுவாருன்னு தெரியாது. ஐடியா காலி பண்ணிடுவேன். இல்லைன்னா அந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க, நானும் கேள்விப்படுறேன். அதாவது பிஸ்னஸ் ஐடியா உன்னை கஸ்டமர் ஐடியா மாற்றி விட்டுருவான்னு இருக்காங்க. இப்போ எங்கள் டீம்லேயே வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்குது, கஸ்டமர் ஐடியா மாற்றி விட்டுருவோம் உனியா அப்படின்னு இவங்க அனுமதி இல்லாமல் பண்ணுறோம்னு சொல்லி அந்த மாதிரி மிரட்டுறதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. எஸ், இந்த லெசன்ல நம்ம படிக்கிற விஷயங்கள், நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்மள டெவலப் பண்றதுக்கு படிக்கிறோம். ஓகே, ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது படிக்கணும். ஓகே. ஐந்தரை அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ண கூடாது. எஸ், இந்த பால்கனன் சொல்லலாம். ஒரு நல்ல லீடரா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும்? எஸ், இந்த லெசன்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் எங்கனையாவது தலையை காட்டிட்டு இப்படி போகுது அப்படின்னா உடனே உஷாராயிடணும். லெசன்ல என்ன படிச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு பிராக்டிஸ் பண்றதுக்கும் செய்யறதுக்கும், நல்ல லீடரா வேற லெவல் லீடரா இருக்கிறதுக்கும். என் கூட எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும் போது ரியலாவே எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். ஏன் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது? இத்தனை பேர் சொல்லி தராங்க, இவ்வளோ சப்போர்ட் இருக்கு, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? 100% நம்மளால முடியும், நான் பண்ணுவேன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சீரியஸ்லி நீங்களாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதனால நீங்களாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ண தெரியல.